ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டாக் வந்து எப்படி வீட்டிலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிறைய பேர் பேடிஎம் ஃபாஸ்டாக் வந்து உங்கள் காரில் ஒட்டியிருப்பீங்க. ஸோ அந்த பேடிஎம் பேங்க் வந்து இப்போ வந்து ஆக்சுவலாக ஒரு இஷ்யூனால் பேடிஎம் ஃபாஸ்டாக் எல்லாம் வந்து இனிமேல் வந்து செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பேடிஎம் ஃபாஸ்டாக் வச்சுக்கிறவங்க உடனே வந்து வேறு ஃபாஸ்டாக் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே இதை வந்து சிம்பிளாக நீங்கள் ஆர்டர் பண்ணி உங்கள் காரில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து நிறையா விதம் இருக்குது. அதாவது ஃபாஸ்டாக் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது. ஸோ நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஃபோன்பேலே எப்படி அப்ளை பண்ணுறதுனா சொல்ல போகிறேன். ஸோ உங்களோட ஃபோன்பே ஆப் ஓப்பன் பண்ணி அதிலே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இது வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படிங்கிறத இன்றைக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு உங்களோட மொபைலில் உங்களோட ஃபோன்பே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே கீழே பார்த்தீங்க அப்படின்னா பை ஃபாஸ்டாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் போச்சு அப்படின்னா உள்ளே போனோடனே வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, ஒரு ஐடி ப்ரூஃபு, ஒரு பேன் நம்பர், மொபைல் நம்பர், இந்த 4 டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட வெஹிக்கிள் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து இந்த ஃபாஸ்டாக் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ரீசார்ஜ் ஃபோன்பேலேருந்து ரீசார்ஜும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் நம்பர் டைப் பண்ணோடனே அடுத்து ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஸோ இதில் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4ல் ஸோ நான் வந்து இப்போ வந்து ஆதார் கார்டு சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு என்னோடய ஆதார் நம்பர் வந்து கேட்கும். நீங்கள் என்ன ஐடி ப்ரூஃப் சூஸ் பண்ணி அதோட ஐடி நம்பர் கேட்கும். ஸோ அந்த நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கீழே பேன் நம்பர் அண்ட் மொபைல் நம்பர் இது ரெண்டையும் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ உங்கள் வெஹிக்கிள் டீட்டெயிலை ஃபெச் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும். ஸோ அந்த ஓடிபியை வந்து இங்கே எடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் எடுத்து வந்துருச்சு. அதாவது உங்கள் வெஹிக்கிள் மேக் வந்து டாடா மோட்டார்ஸு. ஸோ மாடல் வந்து அதுவாக எட்டு வந்துச்சுன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அதர்ஸ்ன்னு இருக்குது. நான் அதை என்னோடய மாடல் நான் செலக்ட் பண்ணுறேன். டியாகோன்னு டைப் பண்ணோன்னே வருது. ஸோ அந்த மாடல் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு கீழே வந்து வெஹிக்கிள் டைப் ப்ரைவேட்னு இருக்கும். ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. மேலே ப்ரைஸும் வந்து காமிப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண சொல்லும். ஸோ மிஸ்டர்னு போட்டு கீழே வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேமு, அடுத்து ஜெண்டரு, அதுக்கப்புறம் உங்கள் மதர் நேம் கேட்பாங்க, அடுத்து டேட் ஆஃப் பர்த்து, இமெயில் ஐடி. ஸோ இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. கொடுத்தோன்னே அட்ரஸை சூஸ் பண்ண சொல்லுவோம். ஆல்ரெடி ஃபோன்பேயில் அட்ரஸ் இருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ரஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட கரண்ட் அட்ரஸை வந்து ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அட்ரஸ் கொடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கும். ஸோ அட்ரஸ் மட்டும் கரெக்டாக நான் வெரிஃபை பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ அவ்வளோதான். மொத்தம் ஆர்டர் சம்மரி டீட்டெயில் மொத்தத்தையும் காமிக்கும். எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிக்கிட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பிரேக்கப்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்டுக்கான ஃபீ 99 ரூபா இருக்கும். செக்யூரிட்டி டெபாசிட் ஒரு 200 இருக்கும். பேலன்ஸ் உங்களுக்கு 200 அதில் டாப்அப் பண்ணிவிடுவாங்க. ஸோ மொத்தம் 500 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அக்ரி கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பே கொடுங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு ஃபோன்பேலே அப்படியே பேமெண்ட் கேட்கும். ஸோ உங்களோடலேருந்து அந்த அமௌண்ட்டை பே பண்ணிடுங்க. பண்ணோன்னா இந்த மாதிரி பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். ஸோ இதான் உங்களோட ஆர்டர் ஐடி. உங்களுக்கு கஸ்டமர் ஐடின்னு கீழே ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சா ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 to 7 டேஸில் உங்களுக்கு கொரியர் மூலிமா வீட்டுக்கு வரும். ஸோ அந்த ஃபாஸ்டாக் எடுத்து நீங்கள் உங்கள் வண்டியில் வந்து ஓட்டினா போதும். ஸோ ஃபாஸ்டாக் வந்து ஒர்க் ஆகிடும். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.